10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.2ல் 3வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குள்ளே போகலாம். 2,52,525 மற்றும் 3,63,636 மீ போ வா காண்க. இங்கே 2 நம்பருக்கு மீ போ வா கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியாப்பா? இதுக்கு முன்னாடி மீப்போவா கண்டுபிடிக்கிறதுக்கு யூக்ரிட்டின் வகுத்தல் விதியை பயன்படுத்தியிருக்கோம். சரியாப்பா? இது ரொம்ப பெரிய நம்பராக இருக்கிறனால அடிப்படை எண்ணியல் தேற்றத்தை பயன்படுத்தணும். அது வேற ஒன்றும் இல்லை, பகாக்காரணி பிரித்து கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? தீர்வு: அடிப்படை எண்ணியல் தேற்றப்படி பகாக்காரணியாக பிரிக்க வேண்டும். அதாவது கொடுத்துருக்கிற 2 நம்பரையும் பகாக்காரணியாக ஃபஸ்ட்டு பிரிக்கணும். சரியாப்பா? 2,52,525 பகாக்காரணியாக பிரிக்கிறதுக்கு 5ஆல் வகுக்கணும். ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுக்கணும். 5 25, 2 5ல் வகுப்படாது, அதனால 0ன்னு போட்டுடணும். 25 5 25, பழையபடி 2 5ல் வகுப்படாது, 0 போட்டுடணும். 25 5 25. சரியாப்பா? அடுத்தது 5ஆல் வகுக்கணும். ஓரஞ்சு 5, 0 5ல் வகுக்க முடியாது, 0. 5 ஓரஞ்சு 5, 0 5ல் வகுப்படாது, 0. ஓரஞ்சு 5. சரியா? அடுத்து 3ஆல் வகுக்கணும். 3 9, மிச்சம் 1, 11 இருக்குது. 3 9, மிச்சம் 2, 20 வரும். 6 3 18, மிச்சம் 2, 21, 7 3 21. சரியாப்பா? அடுத்தது 7ஆல் வகுக்கணும். சரியா? 4 28, மிச்சம் 5 56, 8 56, 7 இருக்குது, 1 7. சரியாப்பா? அடுத்து 13ஆல் வகுக்கணும். 3 13 39, மிச்சம் 9 91, 7 13 91. சரியாப்பா? அடுத்து 37ஆல் வகுக்கணும். 1 37 37. சரியா? பகாக்காரணியாக பிரித்து முடிச்சாச்சு. ஓகேவாப்பா? 3,63,636 பகாக்காரணி படுத்தணும். ஃபஸ்ட்டு 2ஆல் வகுப்போம். 2 2, மிச்சம் 1, 16 இருக்குது. 8 2 16, 2 2, மிச்சம் 1, 16 இருக்குது. 8 2 16, 2 2, மிச்சம் 1, 16 இருக்குது. 8 2 16. பழையபடி 2ஆல் வகுப்போம். 92 18, 1 வகுக்க முடியாது, அதனால் 0 போட்டுடுறோம். 18 92 18, 1 வகுக்க முடியாது, 0 போட்டுடுறோம். 18 92 18. இப்போ 3ஆல் வகுக்கிறோம். சரியாப்பா? 3 9, 0வை வகுக்க முடியாது, 0 போட்டுடுறோம். 3 9, 0 வகுக்க முடியாது, அப்படியே 0 போட்டுடுறோம். 3 9. பழையபடி 3ஆல் வகுக்கிறோம். சரியாப்பா? 1 3 3, 0 வகுக்க முடியாது, அப்படியே 0 போட்டுடுறோம். 1 3 3, 0 வகுக்க முடியாது, போட்டுடுறோம். 1 3 3. அடுத்தும் 3ஆல் வகுக்கிறோம். 3 9, மிச்சம் 1, 11 இருக்கும். 3 9, 2 இருக்கும், 20. 6 3 18, மிச்சம் 2 இருக்கும், 21. 7 3 21. சரியா? 7ஆல் வகுக்கணும். 4 28, மிச்சம் 5 56, 8 56, 1 7. சரியாப்பா? அடுத்து 13ஆல் வகுக்கிறோம். 3 13 39, மிச்சம் 9 91 இருக்கும். 7 13 91. சரியாப்பா? அப்போ 37 வருது. 37ஆல் வகுக்கிறீங்க. 1 37 37. சரியா? 2 நம்பரையும் பகாக்காரணி படுத்தியாச்சு. இப்போது 2,52,525 பகாக்காரணி படுத்தியிருக்கோம்ல, அதில் 3 அடுக்கு 1. 3 ஒரு தடவை தானே வந்திருக்கு, அப்போ 3 அடுக்கு 1. 5 2 தடவை வந்திருக்கு, அதனால் இன்ட்டு 5 அடுக்கு 2. 7 ஒரு தடவை வந்திருக்கு, அதனால் இன்ட்டு 7 அடுக்கு 1. 13 ஒரு தடவை வந்திருக்கு, அதனால் இன்ட்டு 13 அடுக்கு 1. 37 ஒரு தடவை வந்திருக்கு, அதனால் இன்ட்டு 37 அடுக்கு 1. சரியா? அடுத்து 3,63,636 எப்படி எழுதணும்னா, 2 2 தடவை வந்திருக்கு, 2 அடுக்கு 2 இன்ட்டு 3 3 தடவை வந்திருக்கு, 3 அடுக்கு 3 இன்ட்டு 7 ஒரு தடவை வந்திருக்கு, அதனால் 7 அடுக்கு 1 இன்ட்டு 13 ஒரு தடவை வந்திருக்கு, அதனால் 13 அடுக்கு 1 இன்ட்டு
37 ஒரு தடவை வந்திருக்கு, அதனால் 37 நடுக்கு 1. இப்போது மீப்போவா கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த 2ல் பொதுவானதை எழுதணும், அதுலேயும் சின்ன அடுக்கை எழுதணும். சரியாப்பா? இப்போ 2,52,525, 3,63,636 மீப்போவா 3 பாருங்கள். மேலே 3 கீழே 3 மிகச்சிறியது எதுனா 3 எழுதிக்கணும். அதுக்கடுத்து 5 மேலே மட்டும்தான் இருக்குது, கீழே இல்லை, அதனால் அப்படியே விட்டுறணும். கீழே 2 இருக்குது, மேலே இல்லை, அதனாலே அப்படியே விட்டுறணும். அதுக்கடுத்து 7 பார்க்கணும். 7 1 தான் 2ல் இருக்குது, அதனால் அப்படியே எழுதிக்கலாம். இன்ட்டு 7 13 பாருங்கள், மேலேயும் 1 தான் இருக்குது, கீழேயும் 1 தான் இருக்கும், அதனால் அப்படியே எழுதிக்கலாம். இன்ட்டு 13 37ஓட அடுக்க பாருங்கள், மேலேயும் 1 தான் இருக்குது, கீழேயும் 1 தான் இருக்குது, அதனால் இன்ட்டு 37 சரியா? இதை எப்படி எழுதலான்னா 3 × 7 × 13 × 37. சரியா? இந்த எல்லா நம்பரையும் பெருக்கணும். பெருக்குனா 10,101 ஆன்சராக கிடைக்கும். மீப்போவா 10,101. 2,52,525, 3,63,636 மீப்போவா 10,101. ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.